ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம டேஸ்டியாக ஆந்திரா ஸ்டைலில் தான் வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் மிளகு வத்தல் வந்து 3, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கூல் டவுன் பண்ணி நல்லா பொடி பண்ணி வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஃப்ரை இல்லையா, ஆனால் நிறைய எண்ணெய் வேணும். ஸோ இது ஒரு 400 கிராம் அளவுக்கான வந்து லேடிஸ் ஃபிங்கர். தேவையான உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா மேலேங்கிலுமா நல்லா புரட்டி எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் பவுடர். ஸோ அதையும் போட்டு வந்து நல்லா அப்பப்போ வந்து மூடி வச்சு கிளறி விட்டு வந்து இப்போ சூப்பராக வந்து ஃபென்டாஸ்டிக்காக நம்ம வந்து ஃப்ரை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ஃப்ரை அப்படிங்கிறனால நல்லா காராசாரமாக அருமையான ஃப்ரைடு கறி லீவ்ஸ் வந்து வாசனையோட சூப்பராக நம்மளுடைய வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெண்டைக்காய் ஃப்ரை எனி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக அருமையான காம்பினேஷனாக இருக்கும்.